ஹோம் லோன் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் எப்படா அதை அடைச்சு முடிப்போம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அதை அடைச்சு முடிச்ச பிறகு கரெக்டாக முடிச்சிருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கணும். நீங்கள் லோன் வாங்கும் போது உங்கள் வீட்டை அடமானம் வச்சிருப்பீங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பட்டா என்னென்னலாம் இருக்கும், லீகல் வெரிஃபிகேஷனு, எவ்வளோ லோன் அமௌண்ட் வாங்கணும், அந்த அப்ரூவல் லெட்டர், இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைல் மாதிரி அவங்க வாங்கிப்பாங்க உங்ககிட்ட. இந்த டாக்குமெண்ட் இது யூஸ்வலாக பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த அட்வொகேட் கிட்ட போனால் என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க கிட்ட போய் மினிமலாக ஒரு அமௌண்ட் 3000 4000 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் அவங்க பேருக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. ஹோம் லோன் பார்த்தீங்கன்னாலே இவ்வளோ பெரிய அமௌண்ட் நம்மளால உடனே கட்ட முடியாது. அதனால லோனுன்னு வாங்கி அதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கட்டும் போது நம்ம எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பேங்க்குக்கு பே பண்ணுறோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோ சீக்கிரம் பே ஆஃப் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளோட நோக்கமாக இருக்குது. ஈக்விட்டி மேலே நம்பிக்கை இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றவங்க பேரலா ஒரு எஸ்ஐபி. ஹோம் லோன் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் எப்படா அதை அடைச்சு முடிப்போம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அதை அடைச்சு முடிச்ச பிறகு கரெக்டாக முடிச்சிருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கணும். ஏன்னா அதை கரெக்டாக அடைச்சு முடிச்சாதான் ப்ராப்பராக அந்த வீடு உங்கள் பேரில் வரும் அண்ட் லோன்ஸ்லேருந்து விடுபடுவீங்க. கிரெடிட் ஸ்கோர் இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அந்த 5 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வீடு முழுசாக உங்களோட இதாக மாறிடும். ஸோ அது என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹோம் லோனை எப்படி முழுசாக உங்ககிட்ட மாற்றுறதுன்னு முதல்ல சொல்லிட்டேன். பட் ஆனால் அதை எப்படி ஒரு ஒரு 20 வருஷம் எடுத்திருப்போம், 15 வருஷம் எடுத்திருப்போம், அந்த லோனை இன்னும் குயிக்கா எப்படி அடைக்கிறது. நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய சேனல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. டாப் 3 ஆப்ஷன்ஸ் இது எது பெஸ்ட் உங்களுக்கு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் அடுத்த செக்ஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். நான் கணேஷ் செந்துரு, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். சரி, முதல்ல ஹோம் லோன் கட்டி முடிக்க போறீங்க. ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவு பெண்டிங் அமௌண்ட் இருக்குது. முதல்ல இஎம்ஐ தாண்டி இன்ட்ரெஸ்ட்லாம் ஏதாவது ஆட் ஆயிருக்கா, மொத்த அமௌண்ட் என்ன, இந்த இஎம்ஐயோட முடியுதா, அதாவது டோட்டல் டியூ, பெண்டிங் டியூ எவ்வளவு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் கம்ப்ளீட்டா அதை க்ளோஸ் பண்ண முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைப்பீங்க, இந்த மந்த் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, பே பண்ணிட்டேன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அது மட்டும் இல்ல, முதல்ல போய் டைரக்டா செக் பண்ணுங்க எவ்வளவு பெண்டிங். இதை லாகின் பண்ணி நிறைய பிரைவேட் பேங்க்ஸ்ல ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல கிளியரா கொடுத்துடுறாங்க எவ்வளவு பெண்டிங் அமௌண்ட் இருக்கு, என்ன பண்ணணும். அந்த ஸ்டெப்பை நீங்க முதல்ல பண்ணுங்க. சோ தட் எவ்வளவு அமௌண்ட்னு தெரிஞ்சிடும். அப்பதான் கம்ப்ளீட்டா அந்த மந்த் உங்களால பே ஆஃப் பண்ணி முடிக்க முடியும். இதுதான் நம்பர் 1 ஸ்டெப். அடுத்து பாத்தீங்கன்னா நோ டியூ சர்டிபிகேட். இது கட்டி முடிச்ச உடனே பேங்க்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எந்த டியூஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நில் டியூ, நோ டியூ சர்டிபிகேட் அப்படின்றது ஒண்ணு கொடுத்துருவாங்க. சோ தட் இதுல என்ன தெரியும் அப்படின்னா, எதுவுமே பெண்டிங் அமௌண்ட் இல்ல, இது கட்டி முடிச்சா கம்ப்ளீட்டா லோன் க்ளோஸ் ஆகுது அப்படின்ற கணக்கு. இந்த டியூஸ், நோ டியூ சர்டிபிகேட் உங்க கைக்கு கிடைக்குதா அப்படின்றதும் நீங்க முழுசா பாத்துக்கணும். இது வாங்கின பிறகு தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். நீங்க லோன் வாங்கும் போது உங்க வீட்டை அடமானம் வச்சிருப்பீங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பட்டா என்னென்னலாம் இருக்கும், லீகல் வெரிஃபிகேஷன், எவ்வளவு லோன் அமௌண்ட் வாங்கணும், அந்த அப்ரூவல் லெட்டர், இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபைல் மாதிரி அவங்க வாங்கிப்பாங்க உங்ககிட்ட. ஸோ அது நம்ம மறந்தே போயிருப்போம். ஸோ நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷம் கழிச்சு நான் இந்த டாக்குமெண்ட் வாங்கும்போது அப்பதான் தெரிஞ்சது இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா அது பேங்க் வச்சிருப்பாங்க. என்ன சைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்றதையும் அவங்க நோட் வச்சிருப்பாங்க. நம்ம கிட்டயும் இதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு நோட் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சான்னு பாருங்க. இதெல்லாம் தாண்டி இது அவங்க கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸா பாத்தீங்கன்னா வீடை பேங்க் பேர்ல எம்ஓடி அடமானம் வச்சு கொடுக்கணும். அதுக்கு மினிமலா ஒரு அமௌண்ட் பே பண்ணி கொடுத்துருப்போம். அப்பதான் நமக்கு லோனே அமௌண்ட் சாங்ஷன் ஆகும். இந்த ப்ரொசீஜர்னால நீங்க வாங்குற டாக்குமெண்ட், நீங்க நோ டியூ சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க, எல்லாம் என்னதான் பண்ணாலும் வீடு பேங்க் பேர்ல தான் இருக்கு, உங்க பேர்ல கிடையாது. ஈசி போட்டு பாத்தீங்கன்னா பேங்க் பேர் தான் காமிக்கும் கடைசியா யார்கிட்ட இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி தான் உங்க பேர் இருக்கும். ஏன்னா யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்களோ அந்த அது உங்க பேர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேங்க்குக்கு அடமானம் வச்சு கொடுத்துருப்பீங்க. ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இது யூஸ்வலா பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த அட்வொகேட் கிட்ட போனா என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க கிட்ட போய் மினிமலா ஒரு அமௌண்ட் 3000 4000 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் அவங்க பேருக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. நீங்க எதுவுமே நேர்ல கூட போக தேவையில்லை. அவங்க கிட்ட போய் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி பேங்க்ல இருந்து கொடுத்தாங்க லெட்டரோட கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த வேலையை முடிச்சு ஒரு மாசத்துக்குள்ள உங்ககிட்ட டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஃபோர்த் ஸ்டெப். இது கம்ப்ளீட் ஆச்சுன்னா மட்டும்தான் வீடு கம்ப்ளீட்டா உங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்ற அர்த்தமாகும். ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க லோன் போட்டு க்ளோஸ் பண்ணதுனால கிரெடிட் ரிப்போர்ட்டை ஒரு 30 நாள் கழிச்சோ இல்ல ஒரு 60 நாள் 2 மந்த்ஸ் கழிச்சோ செக் பண்ணி பாருங்க. அந்த ஹோம் லோன் க்ளோஷர் ஸ்டேட்டஸ் க்ளோஸ்டு அப்படின்னு அப்டேட் ஆயிருக்கும். இப்பதான் நீங்க கம்ப்ளீட் ரிலீஃப், அதாவது நோ டியூவும் ஆயிடுச்சு, வீடும் உங்க பேருக்கு மாத்திக்கிட்டீங்க, கிரெடிட் ரிப்போர்ட்டும் நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம். ஸோ இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ தட் உங்களுக்கு உங்க வீடு உங்க பேருக்கு கம்ப்ளீட்டா மாத்தின கணக்கு வரும். அப்பதான் நீங்க உங்க ஃபேமிலிக்கு யாராவது மாத்தி கொடுக்கணும்னாலும் ஈஸியா பண்ண முடியும். பேங்க் பேர்லயே மறந்து விட்டுட்டீங்க
விட்டுட்டீங்க, அந்த ப்ராசஸ தள்ளி போட்டுட்டீங்க, மறந்துட்டீங்க, இல்லன்னா அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டீங்க அப்படின்னா, பேங்க் பேர்லயே இருக்கும். அந்த ப்ரொசீஜர் மாத்துறதுக்கு 1 மாசம் ஆகும். எப்ப பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அது தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லா 5 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சில பேங்க்ஸ்ல வந்து ப்ராப்பரா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இப்போ வாங்க, அப்போ வாங்கன்னுவாங்க. ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா, நீங்க போனது ஒரு ஆஃபீஸ் லொகேஷன் இருக்கும். இந்த லொகேஷன் இல்ல. உங்க பிரான்ச் வந்து வேற லொகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இனிஷியல் பீரியட்ஸ்ல நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கேட்டு கிளியரா அந்த ஆஃபீஸ் போய் நீங்க பார்த்தே ஆகணும். இந்த டேட் வராதீங்க. இஎம்ஐ இருக்கிற டேட் தான் நீங்க ஃபுல்லா குளோஸ் பண்ண முடியும். இந்த மாரிலாம் சொல்றாங்கன்னா, அந்த மாரிலாம் லீகலா எதுவுமே கிடையாது. ஸோ இப்பவே எவ்வளோ பெண்டிங் அமௌண்ட் ஏன்னா நாள் கணக்குல தான் டியூ அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ நீங்க நாள் கணக்குல நீங்க என்னைக்கு பே பண்ண போறீங்களோ, இன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட்ன்னு கேட்டு இன்னைக்கே நீங்க செக் குடுத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ப்ராசஸ் பண்ணிரலாம். அமௌண்ட்டும் அவங்களால வாங்கிக்க முடியும். அண்ட் இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது இன்னைக்கு வாங்க, அப்புறம் வாங்க, இல்ல ப்ரொசீஜர் தெரியல அந்த மாரிலாம் இன்னொரு 1 வீக் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்கன்னா, கம்ப்ளீட்டா எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 2 ஆர் 3 டேஸ் டைம் குடுக்கணுமா அப்படின்றத பார்த்துட்டு, அந்த பேங்கோட ப்ரொசீஜர் என்ன? மேனேஜர் இருக்காரா? இல்ல அதுக்கு மேல எஸ்கலேட் பண்ணணுமா? இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் எஸ்கலேஷன் தாராளமா பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து தேவையில்லாம பணத்த பேங்க்குக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஹோம் லோன் பார்த்தீங்கன்னாலே, இவ்ளோ பெரிய அமௌண்ட் நம்மளால உடனே கட்ட முடியாது. அதனால லோனுன்னு வாங்கி, அத ஒரு குறிப்பிட்ட காலத்துல கட்டும்போது நம்ம எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பேங்க்குக்கு பே பண்றோம். அந்த இன்ட்ரெஸ்ட்ட எவ்ளோ சீக்கிரம் பே ஆஃப் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளோட நோக்கமா இருக்கு. அப்போ இந்த மாரி அலக்கழிக்கும்போது உங்களுக்கு நம்ம ஆப்வியஸா வந்து ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா, இன்னும் குயிக்காவே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்க என்னென்ன மாதிரிலாம் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல போட்டிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, குயிக்காவே உங்க வீடு உங்களுதாயிடும். சரி இது ஹோம் லோன் க்ளோஷர் ஸ்டெப். ஹோம் லோன குயிக்கா க்ளோஸ் பண்ணணும். எனக்கு வந்து 20 வருஷம் எடுத்துட்டேன் சார். என்ன பண்றதுன்னே தெரியல. இல்ல 15 வருஷம் எடுத்துட்டேன் அப்படின்னா, சிம்பிள் ஃபார்முலா எல்லாரும் சொல்றது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வருஷா வருஷம் ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ பே பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் ரூ. 30,000 இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு கட்டும்போது, ஒவ்வொரு வருஷமும் ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ எக்ஸ்ட்ரா 30,000 30,000 கட்டும்போது, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மேல குயிக்காவே கட்டி முடிச்சிருப்பீங்க. இது மூலமா பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா நெறைய இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, பேங்க்குக்கு கட்டுறது சேவ் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். இதையும் நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எப்பலாம் உங்களுக்கு எவ்ரி இயர் சேலரி இன்கிரீஸ் ஆகும். யூசுவலா 30, 35 இல்ல 40ல நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம லோன் எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்து குடுப்பாங்க. அண்ட் வருஷா வருஷமும் 2 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா நம்ம சேலரி இன்கிரிமெண்ட் இருக்கும். அது என்ன சேலரி இன்கிரிமெண்ட் ஆகுதோ, அதே அமௌண்ட்ட வந்து இஎம்ஐயும் இன்கிரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 கட்டுறீங்களா? ஒரு 5% அது 30,000க்கு ஒரு 5% பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,500 எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியுதா? ஸோ வருஷா வருஷம் உங்க இஎம்ஐ அமௌண்ட்ட இன்கிரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நெறைய வருஷங்கள் உங்களால ஓவராலா பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டும் சேவ் பண்ண முடியும். அந்த 20 வருஷம் டென்யூர், 15 வருஷம் டென்யூர்ல நெறைய டைம் பீரியடும் சேவ் ஆகும். ஸோ குயிக்காவே மேபி ஒரு 8 to 10 இயர்ஸ்லயே உங்களால கட்டி முடிக்க முடியும். இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சர்வேட்டிவ், ஒரு மாடரேட் இன்வெஸ்டர்ஸ் எனக்கு இருக்கு. கொஞ்சம் சேஃபா சீக்கிரம் கட்டி முடிக்கணும் அப்படின்றவங்க இத ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ன்னு சொல்லுவேன். அண்ட் லாங் டெர்ம்ல உங்களுக்கு இது பெரிய பெனிஃபிட் தரும். இது யாரு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஈக்விட்டி மேல நம்பிக்கை இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் மேல நம்பிக்கை இருக்கு. அப்படின்றவங்க பேரலலா ஒரு எஸ்ஐபி ஒரு 2000ஓ 3000ஓ ஆரம்பிச்சு ஒரு லாங் டெர்ம் ஒரு 7 to 10 இயர்ஸ் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, இந்த 10 வருஷத்துல நீங்க கட்டப்போற எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்க சேலரி இன்கிரிமெண்ட் ஆக நீங்க ஹோம் லோன் க்ளோஷருக்குன்னு ஸ்டார்ட் பண்ண எஸ்ஐபி அமௌண்ட்டையும் இன்கிரீஸ் பண்ணிட்டே வரணும். 5 to 10% ஸ்டெப் அப் எஸ்ஐபியா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷத்துல இது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வரும். அப்போ வந்து நீங்க 10 வருஷத்துல வந்து உங்க இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் நெறைய கட்டியிருப்பீங்க. பட் ஸ்டில் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னால நீங்க அக்யூமுலேட் பண்ற அமௌண்ட் அதிகமா இருந்தது அப்படின்னா, ஒரு 10 லட்சம் கட்டிட்டீங்க 10 வருஷத்துல. இன்வெஸ்ட்மென்ட்டா பே பண்ணிட்டீங்க உள்ள. அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து 25 to 30 லேக்ஸா அட்லீஸ்ட் ஒரு 25 லேக்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. அப்ப அந்த வர 25 லட்சத்த நீங்க வந்து க்ளோஸ் பண்ண மேபி ஃபுல் க்ளோஷரா யூஸ் பண்ணிக்கலாம். சோ தட் 10 வருஷத்திலேயே நீங்க எடுத்த 20 வருஷம் லோன் 10 வருஷத்துல கட்டி முடிக்க முடியும். இதுவும் வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்றவங்க ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இதை இன்னும் யாரு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் கான்செப்ட். ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ப இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 7%ல இருந்து ஒரு 9% வரைக்கும் கிடைக்குது. அப்போ இத விட அதிகமா எனக்கு ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்குமா? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்குமா? அப்படின்றது கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சோ நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டாலே 13, 14% சொல்றோம். ஒரு மிட் கேப்போ, ஸ்மால் கேப்போ, லாங் டெர்ம் இல்ல ஃப்ளெக்ஸி கேப்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 15ல இருந்து 18% தாராளமா எதிர்பார்க்கலாம். நம்ம கன்சர்வேட்டிவா 14, 15% வச்சு பார்த்தோம்னாலே, கண்டிப்பா உங்களால 10 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அக்யூமுலேட் பண்ண முடியும்.
அது மூலமா நீங்க பல்காவே ஹோம் லோன் க்ளோஸ் பண்ண முடியும். இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஒரேடியா எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அதை இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த டாப் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இது வந்து ஹோம் லோன் க்ளோஷரை குயிக்கா எப்படி நம்ம குறைச்சிட்டே வர்றது அப்படின்றது. முதல்ல சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா 5 ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஹோம் லோன் அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ண பிறகு நோ டியூ சர்டிபிகேட் வாங்கிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்றது, அந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க்ல இருந்து உங்க பேருக்கு மாத்திக்கிறது அண்ட் ஃபைனலா கிரெடிட் ரிப்போர்ட் செக் பண்றது. இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத டாக்குமெண்டா போட்டு வச்சிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல ஹோம் லோன் க்ளோஷர் எப்படி எல்லாம் பண்ணலாம், அது இல்லாம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி வீடை ப்ராப்பரா நம்ம பேருக்கு மாத்திக்கலாம், பேங்க்ல வந்து தள்ளி போடுறாங்க ஹோம் லோன் க்ளோஷர்னா என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். நீங்க ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ப்ராப்பரா உங்க லைஃப்க்கு ஏத்த மாதிரி, உங்க ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்னு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். பர்சனலைஸா ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.